வாக்ஸ்வாகன் கோல்ஃப் கார் தான் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 2x2 கார் தான் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு நார்மல் செடான் இருக்கு. But ஒரு path from going from point A, from my house to my friend's house, one of the path is off-road path. சீனிக்கா இருக்கும், ஆஃப்-ரோடா கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நம்ம போகலாம். அதுவும் ஒரு path இருக்கு அப்படின்னா, with my golf, I cannot take that route. It is impossible to take that route, right? So I am restricted from taking that path because of the car that I have, right? Example. அதே மாதிரி வேதத்துல சொன்ன பலவேறு மார்க்கங்கள்ல பலவேறு பாத்ல ஐ ஹாவ் அ லிமிடேஷன். தபசு பண்ணு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் ஹிரண்யகசிபுலாம் வந்து சில பல சதுரயுகங்களுக்கு தபசு பண்ணியிருக்காரு. அவர் ராவணன்லாம் அவ்வளோ செஞ்சுரிஸ்க்கு தபசு பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒரு இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷன் வந்து நம்மளோட லைஃப் ஸ்பேன், ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு 75-80 தாண்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அவ்வளோ கம்மியாக தான் இருக்கு. How can we consider doing centuries of tapas when our lifespan is 70 years or 75 years, right? நம்ம பாகவதம் ஆரம்பிக்கும் போது நைமிஷாரண்யத்துல 1000 வருஷம் நான் யாகம் பண்றாவா அப்படின்னு நம்ம சொல்ற. யாகமே 1000 வருஷம் பண்றாவா, நம்ம வாழ்க்கை வந்து 75 இயர்ஸ், நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ ரைட் ஆஃப் த பேட் இந்த ரெண்டு பேத் நமக்கு வந்து ரூல்ட் அவுட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அதான் சொல்ற, வேதம் ஏற்க வேண்டும், எஸ். பட் வேதத்துல இவ்வளவு பாத் சொல்லிருக்குன்னா அதுல நமக்கு எந்த பாத் ஒத்து வரும், அதை நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணணும். நம்ம திரேதாயுகத்துல இருந்தோம் அப்படின்னா we had the life span. கிருதயுகத்துல இருந்தோம், சத்தியுகத்துல இருந்தோம்னா we had the life span. நம்ம தபசு பண்ணணும்னா பண்ணலாம், நம்ம யாக யஜ்ஞங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். பட் துவாபர யுகத்திலேயே நமக்கு வந்து இந்த ரெண்டு கேப்பபிலிட்டியும் நமக்கு போயிடுது. லைஃப் ஸ்பேன் இல்ல. கலியுகத்துல கேட்கவே வேண்டாம், லைஃப் ஸ்பேனும் இல்ல, ஃபோக்கஸும் இல்ல நம்ம கிட்ட, அந்த ஒரு கன்விக்ஷனும் இல்ல நம்ம கிட்ட கலியுகத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது வேதத்துல சொன்னதுதான் பண்ணணும், அந்த வழிதான் நம்ம எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் வேதத்துல எவ்வளவு மார்க்கங்கள் சொன்னாலும் நமக்கு அதுல எது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கறத பார்த்தா நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகங்கள்ல சொல்ற. அடுத்த சில ஸ்லோகங்கள்ல நம்ம குருநாதர் வந்து வேதத்துல எந்தெந்த மார்க்கங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லி ஒரு மார்க்கத்துல இருக்கிற டிஃபிகல்டிஸ், நமக்கு இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து சொல்லி கடைசியா நமக்காக எந்த ஒரு பாத் பகவான் நமக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம குருநாதர் நமக்காக வித்வுட் லீவிங் அஸ் த நீயே போய் கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லாம நமக்கு இதுதான் சரியா வரும் அப்படின்னு நமக்குரிய அந்த பாத்தையும் கையில எடுத்து கொடுக்கிற நம்ம குருநாதர் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் கலிதர்மோந்தியர் அப்படிங்கிற இந்த கிரந்தம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.